Hey guys, welcome to our channel London Wins. We're gonna see very interesting things in this video. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம். இந்த ஃபார்ம் நேம் வந்து அர்பன் ஃபார்ம். இங்கே இருக்கிற அனிமல்ஸ்க்கு வந்து நம்ம ஃபுட்டு வாங்கிட்டு ஃபீட் பண்ணலாம். பட் என்ட்ரன்ஸ்லையே நீங்களே பாருங்கள் ஒரு பெரிய பைத்தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக நமக்கு விசிபிளாக தான் இருக்கும். பட் கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும். அதில் பார்க்கலாம். அதை சாப்பிட்டு அப்படியே ஸ்லோவாக உருண்டுட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி அனிமல்ஸும் வச்சுருந்தாங்க. நிறைய பேரட் நிறைய அனிமல்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபீட் பண்ணுற ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஃபுட்டு வந்து 1 பவுண்டு 2 பவுண்ட்ஸ் இருக்குது. நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வாங்கிட்டு ஃபீட் பண்ணலாம். பட் இங்கே வந்து எக்ஸாக்டாக 3 பிஎம்க்கு வந்து ஒரு ஷோ நடக்குது. அது என்ன ஷோ அப்படின்னா, அங்கே இருக்கிற கிரியேச்சர்ஸ் ரெப்டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து நாம் அதை டச் பண்ணி டைரெக்டாக க்ளோஸ்அப்பில் பார்த்து ஃபீல் பண்ணி ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும், ஜென்ட்லி ஹேண்டில் பண்ணணும், நம்மளோட ஹேண்ட் பொசிஷன் எப்படி இருக்கணும்னு ஒரு இந்த மாதிரி உயிரினம் எடுத்துகிட்டு வரப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க. லைக் அவங்கள வந்து நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அவங்கள வந்து சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருவாங்க. நாமளும் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. லைக் இது அடல்ட் மட்டும் இல்லாமல் கிட்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். லைக் அவங்களுக்கு வந்து புக்கில் பார்த்து படிக்கிறத விட இந்த மாதிரி டைரெக்டாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே டைம் எக்ஸைட்டாகவும் இருக்கும். லைக் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இதை பற்றி ஸ்கூலில் படிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் தென் நீங்களே பாருங்கள், டர்டாய்ஸ் அண்ட் ஷெல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. டர்டாய்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. அதனால கிட்ஸால் தூக்க முடியல. லைக் என்னோடய பெரிய பையன் தூக்குனா, என் குட்டி பையனால் தூக்க முடியல. ஸோ அவன் பக்கத்தில் நானே தூக்கி வச்சுருந்து அவன் அதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் அவனுக்கு அது கொடுத்தேன். லைக் அவன் வந்து அது என்னென்னு அவனால் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. நான் வந்து அதை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கலாம், எப்படி பொசிஷன் வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து கூடவே ஒருத்தர் இருப்பார். அவருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். அண்ட் தென் இந்த ஷெல் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தது. பட் ஆனால் நமக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகாது. பட் அதை வந்து நம்ம ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணணும். என் பையனுக்கு வந்து 2 இயர்ஸுங்கிறதுனால அவனுக்கு அது தெரியல, கொஞ்சம் அதை ஹார்ஸாக இது பண்ணிட்டான். பட் நாங்கள் அதை சேஃபாக பார்த்துக்கிட்டோம். அவன் கையில் கொடுத்துட்டு அண்ட் தென் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டாரு. நான் இதை வந்து க்ளோஸ்அப் வீடியோவில் உங்களுக்கு பாருங்கள், அதில் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், நீங்களே க்ளோஸரில் பாருங்கள். நான் க்ளோஸாகவே வீடியோ எடுத்திருக்கேன், அது எப்படி அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து என்னோட இவ்வளோ ஏஜில் எனக்கு கிடச்சதில்ல. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட கிட்ஸுக்கு இந்த ஏஜ்லேயே கிடச்சிருக்குங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி. லைக் பாருங்கள், என் குட்டி பையன் எப்படி பிடிச்சி இழுக்கிறான்னு. கூடவே வந்து அவங்க இருப்பாங்க, அவங்கள அந்த மெயின்டைன் பண்ணுற அவங்க வந்து கூடவே இருப்பாங்க. அண்ட் தென் வந்து இது வந்து இந்த லிசார்ட் ஃபேமிலி, இந்த ரெப்டைல்னு சொல்லுவாங்க, அது ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து அவங்க கையில் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, இது எங்கேனாலுமே ஓடிடுமா, ஸ்பீடாக ஓடுமா. அவங்க தான் அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும்னு அந்த பொசிஷனில் அவர் டைட்டாக பிடிச்சிருந்தாரு. லைக் நம்ம அதை டச் பண்ணி பார்க்கறதுக்கு மட்டும் கொடுத்தாங்க. என்னோட குட்டி சார் கொஞ்சம் கூட பயப்படல, எல்லாத்தையும் டச் பண்ணி எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டே இருந்தான். லைக் இதெல்லாம் நம்ம கையில் வாங்கிட்டு நம்ம ஃபேஸோ எங்கள் ஸ்கின்னு எங்கேயுமே தொடக்கூடாது. லைக் அதுலேருந்து நமக்கு அலர்ஜி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லைக் நம்ம கையை அப்படியே வச்சுருந்தோம்னா அப்படியே தான் வச்சுக்கணும், பாடியில் எங்கேயுமே கை வைக்கக்கூடாது. அப்படி பாடியில் கை வைக்கணும்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சானிடைஸ் பண்ணிக்கணும். அங்கே இந்த ஃபார்மில் வந்து அது எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு சானிடைஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சாட்டர்டே தான் போயிருந்தோம். 3 பிஎம்க்கு தான் இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகுது. லைக் அப்பத்துலேருந்து தான் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சான்சஸ் கிடைக்கும். பிஃபோர் தட் நீங்கள் எல்லா அனிமல்ஸுக்கும் போய் ஃபீட் பண்ணலாம். அந்த வீடியோவும் நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பைத்தான் ஃபேமிலியிலேருந்து குட்டி சாரை தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்ததுமே எங்களுக்குலாம் ரொம்ப ஸ்கேரி ஆகிடுச்சு. பட் நீங்கள் பயப்பட வேண்டாம், அவங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டான், அவங்கள எதுவும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு போட்டார். அவர் போட்டுட்டு ஒரு போஸ் கொடுத்தாரு. எனக்கெல்லாம் அங்கே செம்ம பயமாகிடுச்சு. நான் போட்டுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் என்னோட பையன் தான் ரொம்ப பிரேவாக ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போட்டுக்கிட்டான். அவன் போட்டுட்டு அதை டச் பண்ணிட்டான், கூலாக ஹேண்டில் பண்ணான், கொஞ்சம் கூட பயப்படல. அம்மா ஐ லவ் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். அண்ட் தென் எங்கள் குட்டி சார் போஸ்ட் பாருங்கள். சுற்றி இருக்க நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் சவுண்டு விட்டு பயந்துகிட்டே இருந்தோம். அவன் கொஞ்சம் கூட பயப்படல, கேஷுவலாக ஹேண்டில் பண்ணான். எங்கள் ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க, நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இவனை அப்படிங்கிற மாதிரி. லைக் எனக்கு வந்து இதை பார்த்ததுக்கப்புறம் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு. ஸோ அதனால் நானும் அதை கழுத்தில் போட்டுக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது.
போட்டுட்டு அடுத்த செகண்ட் டக்கு டக்குன்னு எடுத்துருங்க எனக்கு போதும் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீடியோக்காக நான் போட்டுட்டேன். அண்ட் தென் எங்கள் ஹஸ்பண்ட் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கலை நாங்கள் ஃபேமிலியாக. ஸோ அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் கழுத்தில் போட்டுட்டு நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தோம். இந்த ஃபார்ம் எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக ஹவுன்ஸ்லோவில் தான் இருக்குது. அர்பன் ஃபார்ம் இந்த ஃபார்ம் நேம். நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் டிக்கெட் வாங்கிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் டிக்கெட் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.